வணக்கம் மக்களே. இவரா அமைச்சர் அப்படின்றது போய் இவர் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டு வர ஒருவர் தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள். அவர் சமீபத்தில் பழனி முருகன் கோயிலுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் சென்று அங்கே இருக்க பிரச்சனைகளை அங்கே இருக்க அதிகாரிங்க கிட்ட லெஃப்ட் ரைட்டுன்னு கேள்வி கேட்டார் பாருங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. ரொம்ப பேசிக்கான விஷயம். இன்வென்ட்ரி, நீங்கள் எவ்வளோ பொருள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் எவ்வளோ பொருள் விற்கிறீங்க, எவ்வளோ பொருள் விற்றதுக்கப்புறம் நீங்கள் பொருளை திருப்பி வாங்குவீங்க, அது ஏன் நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணல அப்படின்னு பேசிக்காக சில கேள்விகள் கேட்டாருங்க. அப்புறம் மக்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு கழிப்பறை கூட இல்லாமல் ஏன் இந்த இடத்துல அடைச்சி வைக்கிறீங்க, மக்கள் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இவ்வளோ ஐட்டம் வச்சுருக்கீங்க, அந்த கேள்வியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மினரல் வாட்டர் போட்டு இந்த இடத்துல அவர் தண்ணியை பிடிச்சி படுத்து இந்த தண்ணியெல்லாம் எப்படி ஒருத்தன் குடிப்பான்னு கேள்வி எல்லாம் பார்க்கும்போது மக்கள் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்காருன்றது காமிக்குது. அவர்கிட்ட இந்த கட்சியை பற்றி எந்த கேள்வி கேட்டார், அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வந்திருக்கேனே தவிர்த்து இந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு அவர் வேலை மேலே அவ்வளோ ஒரு கரெக்டாக இருந்தாருங்க. இன்னொரு விஷயம், அவர் போன ஒரு நிகழ்ச்சியில் அங்கே அதிமுகவுடைய எம்எல்ஏவோட பேரை விட்டுட்டாங்க. அதுக்கும் அந்த எம்எல்ஏவை பார்த்து இங்கே தப்பு நடந்து இனிமேல் இது நடக்காதுன்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்படி இல்லாமல் அந்த கோயில் நிர்வாகிகள் கிட்ட இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, இவர் வேறு கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எம்எல்ஏ பேரை நீங்கள் போகணுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் அவருடைய ரொம்ப நல்ல மனசை காமிக்குதுங்க. இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனிதனும் தன்னுடைய பிரச்சனையை கண்டிப்பாக சரி ஆயிடும் அப்படின்ட்டு நம்பி சொல்கிற ஒரு இடம் தான், ஒருவர் தான் கடவுள். அந்த இடம்தான் கோயில். அந்த கோயில்களுக்கு நீங்கள் இவ்வளோ நல்லது செய்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டுக்கள். நீங்கள் செய்கிற நல்லதுக்கெல்லாம் அந்த கடவுள் உங்களை வாழ்த்துவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்கிற நல்லதுக்கு இந்த மக்கள் கண்டிப்பாக உங்களை வாழ்த்துவாங்க. தேங்க்யூ பிரதர்.